ஹாய்ங்க, வெல்கம் டு செல்லமே சின்னல் சேனல் பார்ட் 3ங்க. ஓகேங்களா? இதே தாங்க ரொட்டீனாக இதே கன்ஃபியூஷனுங்க. ஏன்னா இந்த பொண்ணு எடுத்துட்டாளா, எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நகை உரிக்காச்சின்னு சொல்கிறாளேன்னுட்டு போலீஸ்காருக்கு ரொம்ப தொல்லையாயிட்டு கடைசியில் ஷீலா கிட்ட சத்யா கிட்ட போய் சொல்லியாச்சுங்க. அம்மா அவன் நகை அவள் தான் எடுத்துருக்குறா அப்படின்னுட்டுன்னு. சத்யானால நிஜமாக தாங்கிக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நம்ம உயிருக்கு உயிராக நம்பின ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்தினா அது எப்படிங்க அது தாங்கிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த ஒரு பிஜியில் அவள் யார்கிட்டயும் பேசலை, ஒருத்திக்கிட்ட பேசுகிறா. அவகிட்ட முழுசாக வந்துட்டு அவள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கின பிறகு அவள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பண்ணுறான்னா அது யாரால் அங்கே தாங்கிக்க முடியும்? அவளால் தாங்கிக்கவே முடியாதாயிட்டு. சரி, நான் போய் சத்யாவை போய் மீட் பண்ணி பேசலாம், சாரி ஷீலாவை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவுக்கு கால் பண்ணுறாங்க சத்யா. அப்போ சத்யா வந்துட்டு கால் பண்ணி பேசின உடனே ஷீலா சொல்கிறாங்க, இந்த அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வா அப்படின்ட்டு. அப்போ ஷீலா வந்து சத்யா கிட்ட திட்டிருக்காங்க, நீ ஏன் போலீஸ்கார்கிட்ட என் பேரை எடுத்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சத்யா சொல்லியிருக்காங்க, பாருங்கள் கீழே வந்துட்டு எல்லாரையும் பிஜியில் விசாரிச்சிருக்காங்க. நம்மளோட ரூம்லேருந்து எல்லா பக்கத்தில் அக்கப்பக்கம் ரூமில் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் சார் விசாரித்தார். அவங்களுக்கு அவங்க மேலே யாருக்குமே டவுட்டோ வரல. அவங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லப்போனால் நான் நகை வச்சது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது உன்னை தவிர. அதனால் நான் சொன்னால் உனக்கு தெரிஞ்சால் நீ மட்டும்தான் அப்படின்ட்டுன்னு. அப்புறமா ஒரு விஷயம் ஷீலா வந்துட்டு சத்யா கிட்டே சொல்கிறா. சத்யா, இங்கே பாரு, நான் வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் வந்துட்டு உன் நகை எடுத்தது தப்பு தான், நான் காசை கொடுத்துடுறேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் வந்துட்டு ஒரு ஒரு சிக்கலில் இருக்கேன். என்னன்னா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் தப்பான வேலையில் நான் இறங்கியாச்சு. அதாவது நான் கால்களாக இருக்கேன். ஸோ இது வந்து பிஜிலெலாம் தெரிஞ்சால் என்னை ரொம்ப கஷ்டமாக பேசுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்கன்றதுனால தான் பிஜியை காலி பண்ணிவிட்டு வந்தேன். இங்கே அட்வான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் உன்னோடைய நகை நான் எடுக்க வேண்டியதாக போச்சு இந்த வீட்டுக்கு. ஸோ நான் எப்படியாவது உன்னுடைய காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தொட்டுன்னு சத்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீயே அதெல்லாம் பண்ண போனதுக்கு இல்லை, என் ஃபேமிலியை நான் பார்க்கணும், என் ஃபேமிலிக்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ நான் சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணும். சாரி, அதுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் அம்மாவை நான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். சரி, ஓகே அப்படின்ட்டு சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து என் நகையை நீ கொடுத்துரு. அட்லீஸ்ட் எனக்கு பணமாவது கொடுத்துரு. எங்கள் அப்பாவோட பர்த்டே வருது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் ஆசையாக வாங்கினதை நான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு இவ கிளம்பி வந்துட்டாங்க. எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா ஒரு ஃப்ரெண்டு மேலே. அவள் அப்போ கூட